கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அருமையான வார்த்தையோடு உங்களை சந்திக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். தேவன் கொடுக்கும் பரிசுத்த ஸ்தானம் மகிமை உள்ள சிங்காசனம். அதாவது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஸ்தானம், அது மகிமை உள்ள சிங்காசனம் என்று இந்த நாள் எரேமியா 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எங்கள் பரிசுத்த ஸ்தானம் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமை உள்ள சிங்காசனமாய் இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்க போற அந்த பரிசுத்த ஸ்தானம், அதாவது உயர்ந்த இடம், யாத்ராம 23:20 சொல்லியிருப்பார், வழிகளில் உங்களை பாதுகாக்கவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஸ்தானம் கானான் தேசத்துல கொண்டு சேர்க்கவும் தூதனை அனுப்புவேன். அதே போல உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். 8வது வசனத்துல சொல்லுவார், 7வது வசனத்துல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த மனுஷனுக்கு கர்த்தர் செய்ய போற ஸ்தானம் தண்ணீர்ல நல்ல அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருவதை காணாமல் நல்ல ஏசி கிளைமேட்ல வச்சு வருத்தமின்றி தப்பாமல் உங்களை பாதுகாப்பாரா. சூப்பர்ல. நம்ம தேவன் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா. ஒரு கஷ்டம் இல்லாம அந்தந்த வேளையில ஜீவ தண்ணீரை அந்த அண்டையில உங்க கால்கள் விடப்பட்டு தண்ணீரை எடுத்து வருத்தமின்றி, அதாவது கஷ்டம் இல்லாமல் அப்படி ஜெயித்து இருக்க கர்த்தர் கிருபை கொடுக்கிற கர்த்தர். ஏன்னா வழியில நம்மளை அழகாக ஒரு தூதனை அனுப்புனார்ல. கானான் தேசத்தை சொல்லியிருக்க பாருங்க, மலை தாட்சியான தேசம், தேன் எடுக்கிற தேசம், பால் எடுக்கிற தேசம், எண்ணெய் வழிந்தோடுகிற கற்பாறையில் எண்ணெய் வழிந்தோடுகிற தேசத்துல கொண்டு வைத்தார். அதை விசுவாசித்த காலேப்பு யோசுவாவும் பெற்றுக்கொண்டாங்க. நான் சொல்ல இந்த வார்த்தையை நம்புங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அது ப்ரமோஷனா இருக்கலாம், அல்லது நீங்க எதை தேடலாம், பிள்ளைகளுடைய குடும்பத்தை கட்டுவதில் இருக்கலாம், என்னதானாலும் அது ஒரு உயர்ந்த இடம். அந்த உயர்ந்த இடத்துல கொண்டு சேர்த்து உங்களை மகிழ செய்கிற கர்த்தர் நல்ல தகப்பனே, அந்த ஸ்தானத்தை எங்களுக்கு கொடுத்துட்டீங்கப்பா. அந்த உயர்ந்த இடத்துல என் பிள்ளை உயர்ந்த இடத்துல இருக்கணும், அவனை நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டிருக்கணும், வருத்தம் இல்லாமல், சங்கடப்படாம, மன கஷ்டம் இல்லாம மகிழ்ச்சியா இருப்பதை கர்த்தர் விரும்புறீங்கப்பா. நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறத உங்களுடைய ஒரு பெரிய செயலாய் வைத்து எங்களுக்கு அற்புதம் செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.